சார், பீகார் மக்கள் தமிழ்நாட்டுல திமுகவினரால் துன்புறுத்தப்படுவதாக மோடி அவர்கள் பேசுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதான் கனிமொழி சொன்னாங்களே, 2 பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஒன்று வந்து ரவி, கவர்னர் ரவி, இன்னொன்று வந்து ரங்கராஜ் பாண்டே. 2 பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார். உண்மைதான். அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, பீகார் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தா? உன் ஆட்சி தான் அங்க இருக்கு. பீகார் ஏன் துன்புறுத்தப்படுகிற தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்தா? உன் ஆட்சி அவ்வளவு லட்சணம். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. எங்க ஆட்சியில வந்து இங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் செத்தாலும் பரவாயில்ல ஓடி போயிட்டாங்கிறது வந்து ஒத்துக்கிட்டு மோடியினுடைய ஒப்புதல் வாக்குமூலம். எங்க ஆட்சியில பீகார்ல இருக்க முடியாது, தமிழ்நாட்டில் பொதுவுப்படுத்தினா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு நன்றி. உன் ஆட்சி வந்தா என்ன ஆகும்? பீகார்காரன் பீகார்ல இருக்க முடியாதுங்கிறது அவரே அக்செப்ட் பண்ணிருக்காரு. இருந்தாலும் நிறைய பீகார் மக்கள் இங்க இருந்து நாங்க அனுபவிச்ச நிறைய நற்பலன்கள் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரியான பிரச்சாரத்தை அங்க செய்யறது மூலமா மோடிக்கு என்னென்ன கிடைக்கும்? அதுக்கு அங்க போய் ஸ்டாலின் அங்க நான் நினைக்கிறேன் அந்த பேனர் தான் வச்சிருந்திருப்பாங்க, இந்தியா கூட்டணி பேனர் வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஸ்டாலின் படத்தை பார்த்துப்பாரு. ஸ்டாலின் படத்தை பார்த்தாக்க தான் அவரு போயிடுவாரு. பாவம் அவர் அதாவது அரண்டு போய் கிடக்கிறார் ஸ்டாலின் பார்த்து. அதுதான் அதுக்கு அர்த்தம். அங்க போய் பீகார் எலெக்ஷன்ல திமுக பத்தி பேசுறாருன்னா அவர் என்ன ஆயிட்டாரு? மனநல மருத்துவர்கிட்ட அனுப்புங்க, ஏதோ ஆயிடுச்சு அவரு. அது தெளிவா காட்டுறாங்க. டிஎம்கே இப்படி பண்ணுதுன்னு பேசுறாரு. அங்க போய் பீகார் எலெக்ஷனுக்கு திமுகவுக்கு என்ன சொல்றோம்? அங்க போய் அதை பேசுறாருன்னா ஸ்டாலின் அவ்வளவு பயம் தெரியாது. ராத்திரி தூக்கம் இல்லை, பகல்ல முடிச்சிருக்க முடியல, எங்க பார்த்தாலும் ஸ்டாலின்றாங்க. அவர் தேஜஸ்வி பேசும்போது கேட்குறாங்க, இந்தியாவுடைய சிறந்த முதலமைச்சர் யார்? தேஜஸ்வி சொல்றாரு ஸ்டாலின் அப்படிங்கிறாரு. அப்புறம் இங்க ஒரு கூத்து நடந்தது. வானதி சீனிவாசன் உங்களுக்கு பிடித்த தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. பதில் வருது ஸ்டாலின் அப்படின்னு வருது. இந்த அம்மாவுக்கு ஒண்ணு புரியல. ஆமா ஸ்டாலின் தலைவர் தான் அப்படின்னு. போற இடத்துல நான் இருக்குதுங்க. நீங்களும் தான் விஜய் எல்லாம் தூக்கி தூக்கி பார்த்தீங்க. அப்புறம் ஸ்டாலின் தானே வருது. பாப்போம் எப்படி போகுதுன்னு பாப்போம். ஏன் வெளி மாநில மக்கள் தமிழ்நாட்டை தேடி வராங்க சார்? இது ரொம்ப காலமா இருக்குதுங்க. எல்லாம் ஏன் அமெரிக்காவுக்கு போகணும்? ஒரு காலத்துல சொர்க்க பூமியா கருதப்பட்டுச்சு. இன்னைக்கு அமெரிக்கா வந்து நமக்கு நம்மளை விட மோசமான நாடா மாறிடுச்சு. வளங்கள் பல இருந்தும் உருப்படி இல்லாம சரியான அங்க நான் பார்த்த போதே எனக்கு தெரிஞ்சுது. நான் அமெரிக்காவில் இருந்தபோது நான் சொல்லிட்டு வந்தேன், ஐயோ நான் போய் 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்பயே சொன்னேன், இந்த ரேட்ல போச்சுன்னா அமெரிக்கா பிச்சைக்காரன் ஆயிடுவீங்க. குடிச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஜாக்கிரதை. ஊர்ல சொத்து வாங்கி போட்டுருந்தாங்க. உங்களையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, அடி தோத்துருவாங்க. இங்க ஒண்ணுமே இருக்காது. போறப்போ ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு இந்திய உலகத்தினுடைய மிகப்பெரிய நதி மிசிசிப்பி நதி, உலகத்தினுடைய மிகப்பெரிய நதி. கங்கை மாதிரி 4 பங்கு பெருசு. போய் நின்னோம்னா அகலாம். இந்த பக்கத்துல நின்னோம்னா அடுத்த அந்த கரை எங்க இருக்குன்னு தெரியும். அவ்வளவு பெரிய நதி ஓடுது. ஒரு விளைச்சல் இல்லை, இது இல்லை, ஒண்ணு இல்லை. பால் உற்பத்தி பண்றான், அப்படியே கீழே கொட்டுறான். ஜனங்களுக்கு யாருக்காவது ஆப்பிரிக்கா நாடுகளுக்கெல்லாம் கொடுக்கலாம்ல, அதெல்லாம் அப்படியே கீழே கொட்டுறான். ஒரு பொருள் அங்க உள்நாட்டு உற்பத்தின்னு ஒண்ணுமே இல்லைங்க. கார் தொழிற்சாலையா ஜப்பான், ஹோண்டா, ஹூண்டாய், BMW, இது மாதிரி எல்லாமே போர்டு கம்பெனி. அதனாலதான் மூடிவிட்டான். தப்பிக்கிறதுக்கு வர வழி இல்லாம இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு அப்பயே வந்தாங்க, இங்கேயும் சரியா போகல. அப்புறம் இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. கார் தான் வந்து அமெரிக்காவில் பெருசா, அதுவும் இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு. ஒரு சொந்த ஒரு அங்கேயும் மோடி ஆட்சியில் எப்படி இந்தியாவில் ஒரு தொழிற்சாலை வருது, அதே மாதிரி அங்க வந்து கடந்த பல வருடங்களாக அங்க ஒரு தொழிற்சாலை. அதனால அங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வர போனோம்னா வெளிநாடுகள்ல இருந்து வர்ற பொருட்கள் தாங்க வந்து இறங்குதாங்க. அமெரிக்க உற்பத்தின்னு சொல்லிட்டு ஒன்றையுமே நான் பார்க்கல. உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்தேன் சூப்பர் மார்க்கெட்டில். எடுத்து இது பண்ணாக்க அந்த சேல்ஸ் கார்டு சிரிச்சது. என்னன்னு, இந்தியா தானே நீங்கள்? ஆமாடிச்சு, உங்கள் ஊரில் தான் வந்துருக்குது. பார்த்தா மேட் இன் மெட்ராஸ். அதை சென்னையில் செஞ்ச துணி நான் அமெரிக்காவில், அந்த துணி கூட அந்த ரெடிமேடு ஷர்ட் பேண்ட்டு கூட அங்கே ஊரில் செய்யலைங்க. ஒரு சமையலுக்காக 2 குடமிளகாய் எடுத்தேன். அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருந்தாங்க. அதில் போட்டு ஃப்ரம் பிரேசில். குடமிளகா பிரேசில் இருந்து வருதுங்க.
ஒரு என்ன உற்பத்தி இருக்குது? இத்தனைக்கு இவ்வளவு பெரிய நதிகள், கொலராடோ ரிவர் எல்லாம் கண்ணு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சாட்டாஹூச்சி ரிவர்லாம் எவ்வளவு பெருசு, அவ்வளவு பெரிய நதிகள் ஓடுது. அந்த நதிகளுக்கு பக்கத்துல ஒண்ணும் உற்பத்தி இல்லை, ஒண்ணுமே இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை, ஜெட் விமானம் மாத்திரம் தான் பண்ணிட்டு இருக்கிறான். அதையும் இன்னைக்கு வந்து பிரான்ஸ் வந்து ஒழிச்சு கட்டிட்டான். பிரெஞ்சு ஜெட் வந்து இவங்களை ஓரம் கட்டிடுச்சு. எங்க பார்த்தாலும் சைனீஸ் அக்ரஷன். ஹாலிவுட் எப்படி மூடினாங்க? ஜப்பான்காரர் போய் அந்த எம்ஜிஎம், வான பிரதேச, பேரமவுண்ட் எல்லாத்தையும் வாங்கி விட்டாங்க. அவ்வளவு பெரிய கம்பெனிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. சினிமா அப்படித்தானே போச்சு. சினிமா போன பிறகு அமெரிக்காக்காரனுக்கு தெரிஞ்ச நம்ம காலி ஆயிட்டு. இன்னைக்கு அமெரிக்க பொருளாதாரம் வந்து சைனாக்காரன் கையில் இருக்கு, தெரியுமில்ல? கூடி சீக்கிரம் நமக்கு அந்த கதி வரும். கூடிச்ச நம்ம, ஏன்னா நம்ம ஊர்ல இப்ப வந்து உற்பத்திகள் எதுவுமே இல்லையா, தொழிற்சாலைகள் எதுவும் இல்லை. இப்ப நான் ஒரு பொறியியல் கல்லூரி தான் இருக்கிறேன். பிளேஸ்மெண்ட் நடத்துறதே காணும், கம்பெனிகளே வருது. இதுக்கு நான் இருக்கிறது அம்பத்தூர்ல. இருக்கிற மோட்டார் தொழிற்சாலைகள் பூரா அங்கதான் இருக்குது. அவங்களுக்கு ஆள் வேணுமான்னு கேட்டாக்கா எல்லாம் ரோபோட்டிக்ல வச்சிருக்கேன். ஹூண்டாய் கார் கம்பெனில நான் வந்து 10,000 பேர் வேலை பார்ப்பாங்கன்னு நினைச்சிட்டு போறேன். ஏன்னா அங்க வந்து தொழிலாளிகளுக்கான குடியிருப்புன்னு ஒண்ணு காணவே காணும். ஹூண்டாய் தொழிற்சாலைக்கு அவ்வளவு பெரிய தொழிற்சாலை. ஏன்னா அந்த லேபரர்ஸுக்குன்னு ஒரு காலனி ஒண்ணு கட்டி விட மாட்டாங்க. அவங்க எல்லாம் எங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா 75 ஏறத்தாழ 40% மேல ரோபோட்டிக், 60% தான் மேன் பவர் அங்க யூஸ் ஆகுது. இந்த மாதிரி இந்த ஆர்டிபிஷியல் இந்த ஏஐ எல்லாம் வந்ததுன்னா மேன் பவர் யூஸ் ஆகாது. மேன் பவர் யூஸ் ஆகுதுன்னு இன்னைக்கு படிச்சுட்டு வர இளைஞர்களை என்ன பண்ண போறாங்க? அறிவியல் வளர்ச்சியை நீங்க ஒரு இடத்துல இருந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கல. நான் ஒரு பொறியியல் கல்லூரியில் தான் வேலை பார்க்குறேன். அதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்காம உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்டெம் செல்னு ஒண்ணு வந்தது. அது அது பெருசா வந்ததுன்னாக்கா என்ன மாதிரியே ஒரு ஆளை வந்து என்னுடைய ஸ்டெம் செல்லை எடுத்து என்ன மாதிரி ஒரு ஆளை உடனே உருவாக்கி இது பண்ண முடியும். அவன் வந்து பக்கத்துல உட்காந்துருப்பான். நான் நேஜா காந்தராஜன், அவன் நேஜா காந்தராஜன் யாரும் தெரியாது. எவ்வளவு பெரிய குழப்பம் வரும். குடும்ப வாழ்க்கை என்ன ஆகும்? அவன் நிஜமான காந்தராஜன் நினைச்சிட்டு அவன் பொண்டாட்டி போயிட்டா என்ன ஆகும்? இதெல்லாம் பார்த்துதான் ஸ்டெம் செல்லை பேன் பண்ணாங்க. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் ஆர்கன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பேன் பண்ணி ஆகணும். இல்லாட்டி அது பண்ணலன்னாக்கா இறப்புங்கிறதே வராது. கண்ணதாசன் பட்டுதான் வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த பூமியுடைய நமக்கு இடம் எது அப்படிங்கிறது தான். அதான் அது. இதுக்கெல்லாம் எந்த முயற்சியும் எந்த அரசாங்கமும் எடுக்கலைங்க. உலகம் முழுவதும் இது இருக்குது. இந்தியாவை தனியா திட்டத்தில் அர்த்தம் இல்லை. உலகம் முழுவதும் இது நடந்தது. இதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கிற மாதிரியே தெரியல. அறிவியலை ஒரு இடத்துல நிறுத்தணும். தமிழ்நாட்டுக்கு ஏன் வர்றாங்கனாக்கா இங்கதான் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, அமைதியா இருக்குது. ஒரு எங்கேயோ நடக்கிற ஒரு சில வெளி மாநிலத்தவர்களும் சொல்றாங்க, இங்க வந்து சாதாரண இந்த கொத்தனார் வேலையோ மத்த ஏதோ எடுக்குடி வேலைகளோ பார்த்து அவங்க ஊர்ல போய் வீடே கட்டி செட்டில் ஆயிட்டாங்களாம். அது அது எப்படி வாய்ப்பு இருக்கு சார்? அங்க இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லையா? சம்பளம் இங்கதாங்க உங்களுக்கு வேலை கிடைக்குது. இங்க பானிபூரியாவது விட்டு பொழைச்சிக்கலாம் இல்ல, அங்க அதுவும் இல்லையே. மோடி தான் கிளீனா ஒத்துக்கிட்டாரு. தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள். பீகாரி ஏன் வந்தாங்கிறது அவரே ஒத்துக்கிறாரு. இங்க வேலை கிடைக்கல, தமிழ்நாட்டுக்கு வருது, துன்புறுத்துறாலும் பரவாயில்ல, நீங்க உட்காந்துருக்கானா என்ன அர்த்தம்? மோடி ஆட்சி நடக்கிற இடத்துல வேலையில ஒண்ணுமில்ல, எல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்கு வர வைக்கிறார். அவரே சொல்றாரு. அது தேர்தல் இதுல கிளைனா ஒத்துக்கிட்டாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு வேலை கிடைக்காது, தமிழ்நாட்டுக்கு போக முடியாது. இங்க இருக்கிற எந்த பீகாரிகளுமே அது உண்மைன்னு சொல்லல. யாரும் அப்படி போராடல. அவரு ஏதோ பேசணும்னு பேசிக்கிட்டாரு. அந்த ஸ்டாலின் படத்தை பார்த்திருக்காரு, பயத்துல உலர்னு என்ன பேசுறதுன்னு தெரியாம கோபேக் மோடி நீங்க பலூனு கட்டி விட்டாங்க. பயந்துகிட்டு ஐஐடி கக்கு சூடியா ஓடினாரு. பார்த்து போச்சா உங்களுக்கு? ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டுக்குள்ளதான் எதிர்த்து அரசியல் செய்யணும் அப்படின்ற மாதிரி பாக்குறதா பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இன்டர்நேஷனல் இந்தியா லெவல்ல கொண்டு போறாங்க. திருத்தணி தாண்ட மாட்டாருனாங்க. பாட்னாவில் இருக்காரு. அவர் படத்தை அவரை சொல்லி பயந்துட்டு இருக்காரு. தேஜாஜி சொல்றாரு, இந்தியாவுடைய தலை சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு நெகட்டிவான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குமா ஆல் இந்தியா லெவல்ல? கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும்.
நெகட்டிவான ப்ரொஜெக்ட். ஆமா, வேற வழி அவரை தோக்கடிக்கிறது என்ன பண்ண முடியும்? ஆ. எது பண்ணாலும் அவர் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காரு. ஒண்ணும் சொல்ல முடியல. அவர் மேல குறைய சொல்ல முடியல. எங்கேயோ நடக்கிற ஒரு கொலையை எடுத்து நீங்க பெருசாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு அவ்வளவு அமைதியா இருக்குன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுல கலவரங்கள் இல்லைன்னு அர்த்தம். ஒரு சின்ன கொலை ஒரு நடந்ததுன்னா அதை பெருசு பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட செய்தியே இல்ல. கொலைங்கிறது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. 8 கோடி பேர் இருக்கிற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு நடக்குது. அதைத்தான் குளோரிஃபை பண்ண வேண்டியது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு அமைதியா இருக்கு. அது உங்க செய்தியிலேயே நமக்கு தெரியுது. ஒரு சின்ன கொலையை பெருசு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. 1 மாசம் பேசுறீங்க. அடுத்த கொலை வர்றவன்னு வெயிட் பண்றீங்க. அது 1 மாசம் கொலையே நடக்குது. ம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ்நாடு எவ்வளவு நல்லா இருக்குது, இதை விட என்ன ஆதாரம் வேண்டியிருக்கு? நீங்களே செய்திக்கு தடுமாறுறீங்க. ம். ம். நெறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.